ஹலோ எவ்ரிவன், நான் மேனகா. வெல்கம் பேக் டு எம்ஆர் இகாம் சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு எந்த விதமான டவுட் காமர்ஸ்ல இருந்தாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. நான் வித்தின் 4 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்கு, இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாலும் தாராளமாக கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காக போடுறேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமேசானோட சேல்ஸை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அமேசான் A+ கண்டென்ட். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், மோஸ்டா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அமேசான் A+ கண்டென்ட்னா என்னன்னு. ஆனா அது யாருமே வந்து ஒரு இம்பார்ட்டன்டா எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா இது ஒரு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது யாருமே நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஆட் பண்றது கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா கூகுள்லயே சர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி போட்டீங்கனாலே வரும். அமேசானோட A+ கண்டென்ட் வந்து நீங்க பேசிக் A+ கண்டென்ட் ஆட் பண்ணிருந்தீங்கன்னா மினிமமா 8% வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இதுவே பிரீமியம் A+ கண்டென்ட்னா 20% சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன பாட்டையும் மிஸ் பண்றதுங்காட்டி தான் நம்மளுக்கு வரக்கூடிய சேல்ஸ் எல்லாமே நம்ம காம்படிட்டருக்கு போயிட்டு இருக்கு. ஸோ வந்து மறக்காம நீங்க அமேசான் செல்லரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே A+ ஆட் பண்ணுங்க. அந்த A+ கண்டென்ட்ல எந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஒரு மாடியூல்ல ஆட் பண்ணலாம். எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி. இன்னொரு மாடியூல்ல கம்பேரிசன் டேபிள் மாதிரி ஆட் பண்ணலாம். என்னோட ப்ராடக்ட்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, என்னோட காம்படிட்டர் ப்ராடக்ட்ல இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசனா கொடுக்கலாம். இன்னொரு மாடியூல்ல லைஃப் ஸ்டைல் இமேஜஸ் கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இமேஜ் கொடுக்கலாம். உங்ககிட்ட வீடியோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து பிரீமியம் A+ல ஆட் பண்ணிக்க முடியும். தென் வந்துட்டு அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் ஹைலைட் பண்ற மாதிரி அந்த மாடியூல் ஒவ்வொன்றுக்கும் ஹெட்லைன் மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு நீங்க பண்றதுனால உங்க ப்ராடக்ட்டுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் ரேட்ஸ் நீங்க வந்து கம்மி பண்ண முடியும், கன்வர்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், அண்ட் வந்து பிராண்ட் லாயல்ட்டியை பில்ட் பண்ண முடியும். இதனால வந்துட்டு உங்களுக்கு 15 to 20% சேல்ஸ் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இது நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலே வரும். ஸோ இன்னைக்கு வீடியோல எப்படி நீங்க ஒரு A+ கண்டென்ட் டிசைன் பண்ணிட்டீங்க, பட் அது எப்படி அமேசான்ல அப்லோட் பண்றது அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல அட்வர்டைசிங்ல A+ கண்டென்ட் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல ஸ்டார்ட் கிரியேட்டிங் A+ கண்டென்ட் கொடுத்துட்டு பேசிக் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எந்த ஏஜனுக்கு நீங்க A+ கண்டென்ட் ஆட் பண்றீங்கன்னு பார்த்துட்டு அந்த நேம் வந்து அந்த கண்டென்ட் நேம்ல கொடுத்துட்டு ஆட் மாடியூல் அப்படிங்கறத கொடுங்க. தென் அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு இமேஜ் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இமேஜோட சைஸ் என்னன்னு பாருங்க. அதை எப்படி பார்க்கலாம்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்ல கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா டீடைல்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா அது என்ன பிக்சல் சைஸ்ல இருக்கு அப்படிங்கிறது, டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கிறது உங்களால பார்க்க முடியும். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம இப்ப பாத்திருக்க டைமென்ஷனுக்கு இந்த எந்த மாடியூல் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இமேஜ் ஹெட்டர் வித் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஏன்னா 970 x 600 பிக்சல். கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்துக்கோங்க. இமேஜ் தெரியலன்னா இந்த மாதிரி லார்ஜ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா பாக்கறதுக்கு இருக்கும். இப்போ அல்ட் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்டோட கீவேர்டு ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டுட்டு ஆட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. அகைன் ஆட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் மாடியூல் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கு ஏதாவது ஹெட்லைன் கொடுக்குறீங்கன்னா கொடுத்துக்கோங்க. மோஸ்டா நம்ம இமேஜ் மட்டுமே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். தென் இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி கொடுக்க வேணா, ஜஸ்ட் கண்டென்ட் லைட்டா மாடிஃபை பண்ணிட்டு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஹெட்லைனும் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் ஆட் மாடியூல் கொடுத்துட்டு அகைன் அந்த மாடியூல் செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் அப்லோட் இமேஜ் கொடுத்து அப்லோட் பண்ணுங்க. செகண்ட் இமேஜ் இதுக்கும் அல்ட் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆட் கொடுத்துருங்க. அகைன் ஆட் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆட் மாடியூல் கொடுத்துட்டு அகைன் அந்த மாடியூல் செலக்ட் பண்ணிட்டு இதே சேம் ப்ரொசீஜர்ல நெக்ஸ்ட் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுங்க. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா சைஸ் வேறையா இருக்கு. ஸோ இதையும் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போய் இமேஜ் சைஸ் என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா 970 x 300 பிக்சல் இருக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாடியூல் நம்ம செலக்ட் பண்ணணும். இதுல எதுன்னு பாருங்க. இதுல ஸ்டாண்டர்ட் இமேஜ் லைட் டெக்ஸ்ட் ஓவர்லே அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். ஆட் பேக்ரவுண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அகைன் அப்லோட் கொடுத்துட்டு இமேஜ் அப்லோட் பண்ணுங்க. இதுக்கும் அல்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இமேஜுக்கு ஒவ்வொரு கீவேர்டு மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ செகண்டா இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ஏரோ கிளிக் பண்ணி செகண்டுக்கு கொண்டு போய்க்கலாம். இப்போ நம்மளுக்கு செகண்டுக்கு வந்துருச்சு. இதே மாதிரி உங்களுக்கு 7 மாடியூல்ஸ் இருக்கும். ஸோ இதுல நீங்க இந்த மாதிரி கம்பேரிசன் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஆட் பண்றதுனால இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பேரிசன் சார்ட் மாதிரி நீங்க கொடுத்துக்க முடியும். அந்த ஏசின் இருக்கு பாத்தீங்களா, இது சிமிலரா இதே ப்ராடக்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏசினையும் நீங்க இதுல பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இமேஜ், ஹெட்லைன்ஸ், பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி சாட் ஜிபிடிக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் ஹெட்டிங் வேணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் எவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருங்க. தென் உங்க ப்ராடக்டோட நேம் போட்டுக்கோங்க. முடிஞ்சா அந்த ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா புல்லட் பாயிண்ட்டையும் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா சாட் ஜிபிடி அதுல இருந்து உங்களுக்கு சம் பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி ஸ்பெசிஃபிகேஷனா கொடுக்கும். என்டர் கொடுத்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஹெட்டிங் நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு உண்டான டெஃபினிஷனையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹெட்டிங் காப்பி பண்ணிக்கோங்க, அதோட டெஃபினிஷனையும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளை ஏசின்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்க ப்ராடக்டோட ஏசின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா மேலேயே லிங்க்ல இருக்கும். இதை காப்பி பண்ணிட்டு இல்லைன்னா நீங்க இன்வென்டரி பேஜ்ல கூட அதை பார்த்துக்கலாம். இந்த ஆட் ஏசின்ஸ்ல அந்த ஏசின் பேஸ்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்ட் நேம் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அப்ளை கண்டென்ட் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுக்குமே அது அப்ளை ஆயிருக்கும். வேரியேஷன் இருந்துச்சுன்னா நீங்க பேரண்ட் ஏசின் காப்பி பண்ணுங்க. அப்போ எல்லா சைல்டு ஏசினுக்கும் அது காப்பி ஆயிக்கும். மேலே நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் சப்மிட் கிளிக் பண்ணிட்டு ஒரு ப்ரிவியூ மாதிரி வரும், அது வந்து ஜஸ்ட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. மொபைல் வியூவில் எப்படி இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி மேலே போயிட்டு டெஸ்க்டாப்ல எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அகைன் நீங்க பின்னாடி போய் எடிட் கொடுத்து கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ சப்மிட் ஃபார் அப்ரூவல் கிளிக் பண்ணிட்டு அகைன் சப்மிட் ஃபார் அப்ரூவல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லோட் ஆயிட்டு இருக்கும். இப்போ உங்களோட A+ கண்டென்ட் சப்மிட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி ரீட் பண்ணிட்டு ஃபிக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. டைரக்டா அந்த A+ கண்டென்ட் எடிட் பண்ற பேஜுக்கு போயிடும். இதுல நீங்க எந்த மாடல்னு சொல்லிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா எங்க எரர் இருக்குன்னு சொல்லி ரெட் கலர் நம்மளுக்கு காமிக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எரர் மாதிரி போட்டிருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு ரீட் பண்ணுங்க. ஸோ ரீட் பண்ணிட்டு என்ன இஷ்யூன்னு பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அகைன் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு A+ கண்டென்ட் அப்ரூவ் ஆயிரும். இப்போ அகைன் இந்த மாதிரி சப்மிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது இ-காமர்ஸ் ரிலேட்டடான டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க கமெண்ட்ல. நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அது போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.